வணக்கம் மக்களே. ஒரு செல்லரா இருந்து மார்க்கெட்ல சர்வே பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ நான் செல்லர், ரொம்ப கஷ்டப்பட வேணாம். முதலீடு பண்ண போறோம், தென் அதுல இருந்து வர கொலட்ரால் வேல்யூ வச்சு ஆப்ஷன்ஸை செல் பண்ணுவோம். சம் பர்சன்டேஜ், அது 1 இருக்கட்டும், அரையா இருக்கட்டும், இல்லை ஒரு 3%, 5% மந்த்துக்கு ஏதாவது பண்ணாலே அது வந்து ஒரு பெரிய ரிட்டர்னை லாங் டேர்ம் பில்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பையரா இருந்து மார்க்கெட்ல சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் மோஸ்டா ஒரு 50,000 ரூபாய் கூட இல்லாம 5,000, 10,000 இந்த மாதிரி வச்சு பிளே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அங்கதான் நாங்க வந்து குடியே இருப்போம். ஏன்னா இப்ப நான் ஒரு செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் சொல்றேன். என்ன வந்து ஏன் அவுட் ஆஃப் த மணி வந்து சர்வே பண்றது கஷ்டம், அண்ட் வந்து ஒருவேளை பையரா இருக்கீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி பிளே பண்ண எங்க வந்து வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே பேசிட்டு எடுத்துக்கலாம். அவுட் ஆஃப் த மணி பிளேங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு நிஃப்டி எடுத்துக்கிறீங்க, லைக் மோஸ்டா இன்ட்ராடே பண்றவங்க வீக்லி எக்ஸ்பைரி போவாங்க. அவங்களுக்குலாம் மேலே இருக்கிற எந்த எக்ஸ்பைரியும் தெரியாது. எக்ஸ்பைரி பொறுத்து நிறைய இருக்கு. சரிங்களா? நீங்க பாருங்க, 319 நாள் தள்ளி இருக்கிற எக்ஸ்பைரி கூட கொடுத்துருக்காங்க. அது வந்து அடுத்த வருஷம். சரிங்களா? அத்தனை எக்ஸ்பைரி இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வீக்லி எக்ஸ்பைரி தவிர்த்து நமக்கு எதுவும் தெரியாது. பையர் ஃபர்ஸ்ட். சரிங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட் ஆஃப் த மணினா ஒன்று இங்க இருந்து நல்ல ஒரு 40 ரூபாய்க்கு இருக்கு தெரியுதுங்களா? இங்கெல்லாம் இன்னைக்கு 19 எக்ஸ்பைரி வச்சிருக்கேன், 40 ரூபாய்க்கு இருக்கு தெரியுதா? 24,000 இதை பை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களதான் இருக்கும் 2,600 ரூபாய். அவங்க ஒரு 10,000 ரூபாய், 5,000 ரூபாய், 15,000 ரூபாய் அவ்வளவுதான் வச்சிருக்காங்க அவுட் ஆஃப் த மணி பிளே பண்றவங்க. ஏன்னா அடிமணி ஸ்கேல்பர்ஸ் ஃபர்ஸ்ட் யாரு வந்து அவுட் ஆஃப் த மணில பிளே பண்ணா, ஸ்கேல்பிங்னா அவுட் ஆஃப் த மணி பிளே. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்கேல்பிங் தான் பண்றோம்னா அவுட் ஆஃப் த மணில போய் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் த மணி பிளே பண்றவங்க ஸ்கேல்பிங் பண்ண முடியாது, லாஸ் தான் வரும், இருக்கிற காசை விட்டுட்டு போயிடுவீங்க. சரியா? அப்ப ஸ்கேல்பிங் யாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க இந்த மணில பண்ணணும். அவங்க வேற வரியே இல்லை. இங்க பாருங்க, இந்த டெல்டா வேல்யூ சொல்றாங்க இல்லைங்களா, 0.7, 0.8 இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் இந்த மணில போய் அவங்க எடுப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. என்ன ப்ரோ 400 ரூபாய் கொடுத்து இது பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஸ்கேல்பரை பொறுத்தவரை மார்க்கெட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம். இப்போ இது போய் பை பண்றாங்க, நீங்க மொத்தம் 26,000 அவங்க லாஸ் பண்ணிட்டு வரது போறது இல்லை. அங்க பாயிண்ட்ஸ் தான் அவங்களுக்கு எவ்வளவு விடுறாங்க. மேபி அவங்க 20, 40, 30 பாயிண்ட் விடுவாங்க. பிடிக்கிறது ஒருவேளை பிடிச்சா ஒரு 30 பாயிண்ட், 60 பாயிண்டா பிடிப்பாங்க. சரியா? அந்த மாதிரிதான் ஸ்கேல்பிங்கிறது பண்றது. அது உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணி பிளே பண்றவங்க அப்ப அது தேவை கிடையாது. சரி, அப்ப ஸ்கேல்பிங் வந்து குயிக் ட்ரேட், லைக் செகண்ட்ஸ்ல கூட அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு மேல பொசிஷன் வச்சுக்க மாட்டாங்க. அது ஸ்கேல்பர். அப்ப அவுட் ஆஃப் மணி பிளே பண்றவங்க ஸ்கேல்பிங் பண்ண போறது இல்லை. அப்ப நீங்க இப்போ ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா நீங்க மேபி டேவோட எண்டு வரை கூட வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும்னா, மார்னிங்கே வந்து ட்ரேட் எடுக்கணுங்கிற அவசியமே ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் த மணி பிளே பண்றவங்க பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க 40 ரூபாய் கொடுத்து எடுக்கிறீங்க, மார்னிங் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வொலட்டைலா இருப்போம், பிரீமியம் அவுட் ஆஃப் த மணில கரையுமே. சரிங்களா? இப்ப நாங்க செல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் அந்த ஒரு அரை மணி நேரம் பிரீமியம் இப்படி 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 போயிட்டு வரும். அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடும். சரியா? மார்க்கெட் எங்கேயும் பெருசா நகர்ந்திருக்காது. அதுக்கப்புறம் ஒரு ரேலி டேவோட மிட்லயோ இல்ல எண்ட்லயோக்குள்ள நமக்கு வந்து போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகும். சரியா? அப்பதான் வந்து சம் கால் சேல்லையோ புட் சேல்லையோ நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணில நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்ப இந்த பொசிஷன் செல்லு, இப்போ இந்த பொசிஷன் அதுக்கு ஈக்குவல், இது ஒரு செல்லு, இது ஸ்ட்ராங்கிள், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரியா? மார்னிங்கே பண்றோம்னா இப்படி 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 ரெண்டு சைடு போகும் பிரீமியம் அப்படிங்கிறத. நீங்க அங்கேயே போயிட்டு ஒரு ஸ்கேல்பர் வந்து காலையில ஒரு 9:30 எடுக்கிற மாதிரி ட்ரேட் நீங்க எடுக்கவே கூடாது. செட்டில் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் மேபி ஒரு ரேலி கிடைக்கும் இன்ட்ராடேல. சரியா? இன்ட்ராடேல ஒரு ரேலி கிடைக்கும். ஒரு 40 ரூபாய் இருக்கிறது ஒரு 50 ரூபாய், ஒரு 60 ரூபாய் அப்படி ஆகணும் அப்படின்னா, இது வந்து இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து இது வந்து 0.19 அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இருக்க இங்க தெரியும் நினைக்கிறேன். 0.9 இந்த ஸ்ட்ரைக் 24,000, 0. டெல்டா 0.19. அப்பனா என்னன்னா, நிப்டி வந்து 100 பாயிண்ட் ஏறுனா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் 20 பாயிண்ட் ஏறும். நிப்டி 100 பாயிண்ட், அதாவது இதெல்லாம் எடுத்துடலாம். நிப்டி வந்து 100 தான் இங்க இருக்கிற இடத்துல இருந்து 600ல இருந்து 750, 700 இங்க இல்ல கீழே, அது புட் ஆப்ஷன்ஸுக்கு இது பண்றது. இங்க இருந்து இது அது மட்டும் நான் சொல்றேன். இங்க இருந்து அப்ப இது வந்து இங்க போனா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸ் எவ்வளவு ஏறும்? 20 பாயிண்ட். சரிங்களா? அதாவது 40 ரூபாய்க்கு 60 ரூபாய் போகும். அப்ப நிக்காம நல்லா வந்து மொமெண்டம்ல மார்க்கெட் போச்சுனாதான் அது நடக்கும். சரிங்களா? நிக்காம என்ன பண்ணும், மார்க்கெட்டு நல்ல மொமெண்டம்ல 2-3 கேன் நல்லா நச்சுன்னு கடன்னு ஏறணும். அப்ப மொமெண்டம் தேவை.
இன்ட்ராடே ரேலி. சரிங்களா? இங்க பாருங்க, மார்னிங்ல இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் மார்னிங் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு டைரக்ஷன் கூட ஒரு மார்னிங் ஒரு டைரக்ஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் கேனல் பாருங்க, ஃபர்ஸ்ட் கேனல் நல்லா வாலடைலா இருக்கு, அடுத்தடுத்த கேனல் பாருங்க உள்ளுக்குள்ளே நிக்குது. அப்ப அந்த இடத்துல போயிட்டு அவுட் ஆஃப் த மணில பிளே பண்ணீங்கன்னா லாஸ் தான் வரும். சரியா? தென் இன்ட்ராடே மிட்ல பாருங்க ஒரு ரிவர்சல் கடகடன் புட் ஆப்ஷன் சேல விழுகுது. சரியா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க திரும்ப கடகடன் விழுகுது. இந்த மாதிரி ரேலி வரும்போது நீங்க பிளே பண்ணீங்கன்னா மார்க்கெட் அந்த ரேலியில 60ல இருந்து சம் ரேலிலாம் வந்து 100-150 பாயிண்ட் கூட போகும். அந்த மாதிரி ரேலி டேவோட மிட்ல நீங்க பிளே பண்ணா மட்டும்தான் அவுட் ஆஃப் த மணில நீங்க சர்வே பண்ண முடியும். மார்னிங் ஏதோ ஸ்கேல்பர் மாதிரி போயிட்டு உள்ள எடுத்துட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க, பொசிஷன் வந்து கரைஞ்சிடும். ஏன்னா நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, இது ஒரு 20 பாயிண்ட் பிடிக்கலாம், இது உள்ள 30 பாயிண்ட் பிடிக்கலான்னு, அது நேரம் போயிட்டு இருக்கு, மார்க்கெட் அரைக்கும் அங்கேயாவது நின்று இருக்கும். உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு 30 பாயிண்ட் லைக் இங்க இருந்து இங்க போகும்னு நினைக்கிறீங்க, பாதி ஏறிடுவான், அரைச்சிட்டே இருப்பான். காலையில இருந்து ஏறுன அந்த 10 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, 3-4 கேண்டில் பிடிச்சது, அதுவும் கரைஞ்சு போயிடும். சரியா? இப்போ என்னன்னா ரேலி நல்ல மொமெண்டம் வரும்போது மட்டும்தான் அவுட் ஆஃப் த மணிங்கிறது உங்களுக்கு நல்ல ப்ரீமியம் ஷூட் அப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மார்னிங் வந்து அரைச்சரைச்சு மெதுவா என்ன பண்றான், ஒரு கேண்டில் கிரீனு, 2 கேண்டில் ரெட்டு, திரும்ப 3 கேண்டில் கிரீனு, 2 கேண்டில் ரெட்டு, இப்படி மெதுவா அரைச்சரைச்சு இறங்கிட்டு இருக்கு. அங்கிருந்து ஒரே பிடி. இந்த மாதிரியான ஷார்ப் ரேலியை பிடிச்சா மட்டும்தான் நீங்க அவுட் ஆஃப் த மணி சர்வே சரிங்களா பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். மார்னிங்கே போய் ட்ரேட் எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல வந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கேல்பிங் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு அவுட் ஆஃப் த மணில போயிட்டு வாங்கி வச்சிடுறீங்க. அவுட் ஆஃப் த மணில பிளே பண்ணீங்கன்னா மோஸ்டா ரேலி இல்லை அப்படின்னா லாஸ் ஆயிடும். சரிங்களா? அதனால ரேலி வந்தால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா வந்து ஸ்கேல்பிங் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்லாம் வந்து உடனே போயிட்டு வர மாதிரிலாம் அவுட் ஆஃப் த மணி பிளே பண்ணாதீங்க. சரியா? சரி, இது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த அவுட் ஆஃப் த மணில வந்து எப்படி பொசிஷன் ட்ரேட்ல எடுக்கலாமான்னு கேட்பாங்க. சரியா? இந்த இன்ட்ராடே பத்தி ஏதாவது கமெண்ட் இருந்தா பண்ணுங்க. இந்த பொசிஷனல் ட்ரேடை பொறுத்தவரையில் அதுக்கும் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்னா நீங்க பண்ணலாம். லைக் மார்க்கெட்டுங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் ரிவர்சலை மட்டும் நீங்க பிளே பண்ணலாம். சரியா? இங்க எடுத்துப்போம். இங்க பாருங்க, ஒரு 4 hour சார்ட் வச்சுக்கிறேன். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறீங்க. ஏன்னா நீங்க இன்ட்ராடே ஒரு ரேலி ஒரு 100-150 பாயிண்ட் பிடிக்கிறீங்க, வெளியே வந்துடுறீங்க, ஓகே. நிறைய பேர் பொசிஷனலா வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கிறேன் அப்படின்னு எடுப்பாங்க. அப்ப ஒரே ரூல்ஸ், சப்போர்ட் வந்தா கால் ஆப்ஷன், ரெசிஸ்டன்ஸ் பண்ணா புட் ஆப்ஷன். சரியா? அவுட் ஆஃப் த மணி பிளேக்கு சிம்பிளான ரூல்ஸ், ஒன்றும் கிடையாது. ஓப்பன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையாது, சிம்பிள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, வேற எதுவுமே தேவை கிடையாது. அந்த மந்த்லி கேண்டல் நீ வீக்லியில பிளே பண்றீங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. சரி, நீ வீக்லியில பிளே பண்ணிட்டு போங்க. ஆனா அந்த மந்த்லி கான்ட்ராக்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மந்த்லி கான்ட்ராக்ட் வச்சுக்கோங்க, வீக்லி வேணா மந்த்லி. மந்த்லியோட ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சரியா? மந்த்லி மே 26 பார்த்துக்கோங்க. இது வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு, மார்க்கெட் வந்து 24,000 ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் ஆப்ஷன். தென் நீங்க பாருங்க 23,500 ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் ஆப்ஷன். சரியா? கிரீன் கலர்ல இருக்கிறது புட் ஆப்ஷன், ரெட் கலர் இருக்கிறது கால் ஆப்ஷன். இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும், பிளே பண்ணணும். லைக் மார்க்கெட் வந்து இப்போ 24,000 அப்படின்னு வச்சுக்கலாம், 24,000 நல்ல ரைட் ஆயிடுக்கு, 500 அதுக்கப்புறம் நல்ல மந்த்லி 23,500. இப்போ இந்த ரேஞ்சில் மட்டும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் காட்டுது, மார்க்கெட் இப்போ வந்து ரிவர்சல் ஆகுறான்னா நீங்க வந்து அந்த இடத்துல அவுட் ஆஃப் த மணி, இங்க இருந்து ஒரு இப்போ 23,500ல இருந்து மார்க்கெட் வந்து 600 அப்படி மெதுவா ரிவர்சல் ஆகுது. நீங்க அப்போ ஒரு 23,900 இல்ல 24,000 போய் எடுக்கிறீங்கன்னா அப்போ ஒரு ரேலிங்கிறது இது ஒரு சப்போர்ட் வந்து ரிவர்சல் ஆகி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கும், நான் ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடையாது. நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்னா சைட் வேஸ் இப்படி அரைச்சிக்கிட்டு இருப்பான், மேல கொஞ்சம் பாயிண்ட் போய் டப்புன்னு கீழே வந்துடும். சரியா? நான் ட்ரெண்டிங் மார்க்கெட் பிளே பண்ணாதீங்க. அதே மாதிரி விக்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியணும். இங்க இருக்கு இல்லைங்களா, இந்தியா விக்ஸ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இந்தியா விக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இந்தியா விக்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அது இயர்லினால் பரவாயில்ல, இறங்கிடக்கூடாது. இந்த இந்தியா விக்ஸுங்கிறது இயர்லினால் பரவாயில்ல, இறங்கிடக்கூடாது. அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சர்வே பண்ணலாம். ஆனா இதோட சான்ஸுங்கிறது எவ்வளவு ப்ரோ? சரி, இதெல்லாம் சொல்றீங்க, அதாவது அவுட் ஆஃப் த மணி, மோஸ்டா அவுட் ஆஃப் த மணி எந்த ட்ரேடர்ஸும் வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு கான்செப்ட் தான் அது. சரிங்களா? ஏன்னா அவுட் ஆஃப் த மணில ப்ரீமியம் ஏறலாம் இல்லையா? இப்போ சம்டைம் நானே ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவேன்,
அவுட் ஆஃப் த மணில செல் பண்ணி லாஸ் பண்ணதெல்லாம் இருக்கு. சரி, அப்ப அவங்கயும் ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப சான்ஸுங்கிறது உங்களுக்கு, நான் இப்போ ஒரு அவுட் ஆஃப் த மணி செல் பண்றேன் அப்படின்னா நான் 10ல் 2 ட்ரேட் லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா, அது எக்ஸ்பைரி வரையும் நான் வச்சிருந்தாதான் நான் அந்த ப்ராஃபிட்டுங்கிறது வரும். நடுவில் எல்லா ட்ரேடுமே இப்போ எனக்கு நான் வந்து அவுட் ஆஃப் த மணி செல் பண்றேன் அப்படின்னா லாஸ்ங்கிறது காட்டிக்கிட்டே தான் இருக்கும். எம்டிஎம் லாப்ஸ் அந்த மார்க்கெட் ஜிக்ஸாக்கா இருக்கிறதுல. சரிங்களா, அதனால நீங்க வந்து அவுட் ஆஃப் த மணியில் பிளே பண்ணும்போது உடனே போயிட்டு ஒரு அது பிடிஎஸ்டியா இருந்தாலும் சரி, இல்லை வந்து இன்ட்ராடே இருந்தாலும் சரி, நல்ல ரேலியை மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறது. சரி, போய்கிட்டே இருக்கும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரைச்சு விட்டுருவோம். சரியா, அப்ப வந்து வெயிட் பண்ணி நல்ல சான்ஸ், ட்ரெண்டிங் சான்ஸ் கிடைக்கக்கூடிய இடத்துல மட்டும் பிளே பண்ணுங்க. மற்ற இடத்துல எல்லாம் வந்து பிளே பண்ணாதீங்க. எப்பவும் ரெகுலரா ட்ரேட் கிடைச்சிக்கிட்டே இருக்காது, நல்ல ஸ்விங் எல்லாம். அதனால வந்து அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேற எதுவும் கிடையாது. இதுதான் சொல்லணும்னு நினைச்சது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் வந்து